إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த வாரங்களில் சூரத்து யூசுஃபை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்து முழு சூறாவையும் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் பார்த்து முடித்தோம். அந்த வரிசையில் இந்த வகுப்பில் நாங்கள் சூரத்து லுக்மானை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு அல்லாஹ் தஆலா பூர்ணமாக அதனுடைய விளக்கங்களை படிப்பதற்கு விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா எமக்கு தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சூரத்து லுக்மான் அல் குர்ஆனில் 31வது அத்தியாயமாக பதியப்பட்டிருக்கிறது. இது மக்காவில் இறங்கிய ஒரு மக்கியவாக ஒரு சூரா. லுக்மான் என்பது அவர் ஒரு நபியா அல்லது ஒரு சிறந்த ஒரு மனிதரா என்றதில் கருத்து முரண்பாடு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவர் நபின்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு செய்தியும் வரலை. ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை வழங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுனால சில பேர் இல்லை லுக்மான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி தான் அப்படின்ற கருத்தையும் சில தஃப்சீர்களில் சொல்லப்படுது. சரியான கருத்தாக லுக்மான் ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார், ஒரு நல்ல மனிதராக அந்த காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக இருந்ததுனால அல்லாஹ் தஆலா அவரை பற்றி, அவர் செஞ்ச உபதேசங்களை பற்றி படிப்பினைக்காக இந்த சூறாவில் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த சூறாவுக்கு லுக்மான் என்ற அவருடைய பேரே வைக்கப்பட்டிருக்கிறது என்றது தான் தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது. அது பொருத்தமான கருத்தாக இருக்குது. அவர் நபி தான் என்பதற்கான போதிய அளவு சான்றுகள் இல்லைன்றதுனால அவர் ஒரு நல்ல ஒரு மகானாக, ஒரு இறைவன்கிட்டருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு மார்க்க மேதையாக என்ன செய்யலாம், எங்களுக்கு பார்க்கலாம். அதில் முதலாவது பாருங்கள், அலிஃப் லாம் மீம். குர்ஆனில் கிட்டத்தட்ட இதுக்கு சொல்லுவாங்க ஹுரூஃபுல் முகத்தாண்டு. இப்போ பக்கரா ஆரம்பிக்கக்குள்ளே அலிஃப் லாம் மீம்னு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு சூறாக்கள், சூரத்து யாசீன் வரும், நூன் வருது, நூன் வல் கலமியமா எஸ்தரோன். இதுக்கு சொல்லுவாங்க ஹுரூஃபுல் முகத்தா அப்படின்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். அப்போ இதுக்கு என்ன தஃப்சீர்ன்னு பார்த்தா அல்லாஹு அலம், அதனுடைய விளக்கம் அல்லாஹ்க்கு தான் தெரியும், அப்படி தான் தஃப்சீர்களில் வரும். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்டா, ஆரம்ப காலத்து அரபு இலக்கணங்களில் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னால் இப்படி சில அரபு எழுத்துக்களை போட்டு ஒரு செய்தியை தொடங்குகிற வளமை இருந்திருக்குது. அது அரபு மொழியில் ஒரு உயர்ந்த ஒரு நடையாக, உயர்ந்த ஒரு தரத்தை காட்டுறதுக்கான அடையாளமாகவும் சில அறிஞர்கள் அப்படி கருத்துகள் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் அதுக்கான அர்த்தம். ஏன்னா அலிஃப் லாம் மீம்ன்றது 3 எழுத்துக்கள் தான். அது எழுதி ஓதினா அதுக்கு நன்மை கிடைச்சாலும் அதனுடைய அர்த்தம், அதுக்கு பொருள் எனது யாருமே அல்லாஹ் சொல்லவும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் சொல்லவும் இல்லை. ஆனால் அதை நாங்கள் குர்ஆன் வசனமாக நாங்கள் ஓதி கொண்டு போகிறோம். அதுக்குரிய முராத், அதனுடைய அர்த்தம், அதுக்குரிய விளக்கம் அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு வளமை இருந்துச்சு. எனவே குர்ஆன் அதை அடிப்படையாக வச்சு அல்லாஹ் தஆலா அவனுடைய பேச்சில் அதை அல்லாஹ் கொண்டு வரான். ஏன்னா இப்போ அந்த சமூகம் ஒரு உச்சகட்ட இலக்கிய நடையில் இருந்ததுனால அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்கிற விதமாக ஒரு அற்புதமாக இருக்கிறதுனால குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்தினான் என்பதாகத்தான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம். இந்த வேதம் இது என்ன ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம் அப்படின்னு சொன்னால் ஞானம் மிக்க அத்தாட்சிகள் நிறைந்த வேதம் இது. இந்த வேதம் இதில் அத்தாட்சிகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது. ஹுதம் வ ரஹ்மத்தன் லில் முஹ்சினீன். இது நல்ல மனிதர்களுக்கு, முஹ்சின்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சு நடக்கக்கூடிய நல்ல முஹ்சின்கள்ட யாருன்னு அல்லாஹ் பின்னுக்கு சொல்கிறான். நல்ல
நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு இதில் வந்து என்ன இருக்குது, நேர்வழியும் ரஹ்மத்தும் மிகுது, அல்லாஹ்வுடைய அன்பும் நேர்வழியும் மிகுது. அதே மாதிரி என்ன குர்ஆன் சூரத்து பக்கரில் என்ன சொல்கிறான், ஹுதல்லில் முத்தகீன், இறைச்சவான்களுக்கு அது நேர்வழி காட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் சொல்லக்கூட சொல்கிறான், நல்ல மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் ஈமான் கொண்டு முஸ்லீமான அந்த நன்மை செய்யக்கூடியவங்களுக்கு என்னது இந்த குர்ஆன் வந்து நேர்வழி காட்டும், இதில் ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது போகிற யார் அந்த முஹ்சின்கள்டா, அல்லதீன யுகீமுன ஸலா, யார் அந்த நல்ல மனிதர்கள் நன்மை செய்யக்கூடியவங்க முஹ்சின்கள் அப்படின்டா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஜக்காத், அவர் ஜக்காத்து கொடுப்பாங்க. வஹும் பில் ஆஹிரத்திஹும் யூக்கினூன், அவர்கள் மறுமையை விசுவாசம் கொள்வார்கள். மறுமையை வந்து உறுதியாக நம்பக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறான். முஹ்சின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ முஹ்சின்கள்னு சொன்னால் தொழுக, ஜக்காத், அடுத்தது மறுமை பற்றிய நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், இவங்க முஹ்சின்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலாயிக்க, அவங்க தான் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி அவங்களுக்கு இருக்கிறது. வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அது மட்டும் இல்லை அவர்கள் வெற்றி பெற்றவர்களும் தான். அப்போ அல்லாஹ் தஆலா முஹ்சின்கள்னு சொல்லிட்டு அவங்களோட பண்புகளை சொல்கிறான். அவங்க அல்லாஹ் இறைவனிடமிருந்து அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்றான், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்கிறான். அப்போ இந்த வெற்றி பெற்றவங்க தான் சொர்க்கத்துக்குரிய மனிதர்களாக இருப்பார்கள். அப்போ நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு நேர்வழி அல்லாட நேர்வழி வேண்டும் இருக்குமாய்ந்தா, நாங்கள் உண்மையிலே வெற்றி பெற்றவர்களாக இருப்போமாய்ந்தா எங்கள்கிட்ட தொழுகையில் நாங்கள் சரியாக இருப்போம், 5 நேர கடமையான தொழுகையில் சரியாக இருப்போம். அதே போல் எங்களை கடமை ஜக்காத் கடமையான நிலையில் இருந்தால் அந்த ஜக்காத்தில் நாங்கள் மிச்ச பேணுதலாக சரியாக கணக்கு பார்த்து கொடுப்போம். அதே மாதிரி மறுமையுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். இது மூணுமே எங்களுக்கு நேர்வழி இருக்கிறது என்பதற்கும் நாங்கள் வெற்றியாளர்கள் தான் என்பதற்குமான அடையாளமாக இந்த வசனங்களில் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அடுத்தது பாருங்கள், 6வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒமினன் நாஸ், மனிதர்களில் சிலர், மை யஷ்தரி லஹுவல் ஹதீஸ், வீணான பேச்சு அவர்கள் விலக்கி வாங்கி கொண்டார்கள். லியுதில்ல அன் சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழி தவறி செல்வதற்கு, பிகைர் இல்ம், அறிவில்லாமல் ஞானம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழி தவறி செல்வதற்கு இவங்க என்ன செஞ்சு கொண்டாங்க, வீணான பேச்சுக்களை விலக்கி வாங்கி கொண்டாங்க. வயத்தஹிதஹா ஹுசுவன், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இது ஒரு வீணும் விளையாட்டுமாக இந்த குர்ஆனை இந்த மார்க்கத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. ஓகேண்ணா, எடுத்துக்கொண்டு வீணும் விளையாட்டுக்குமாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர், அடுத்தது உலாயிக்க லஹும் அதாபும் முஹீன், அவங்களுக்கு ஒரு என்னது அல்லாஹ் இடத்துல மறுமையில் பயங்கரமான தண்டனை வேதனை அவர்களுக்கு உண்டு அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ விலக்கி வாங்கி கொள்கிறாங்க, இவங்க வழி கேட்ட விலக்கி வாங்கி கொள்கிறாங்க. இந்த இடத்துல லஹுவல் ஹதீஸ், அந்த வீணான பேச்சு என்று சொல்கிறதுக்கு இமாம் யார் சஹாபாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிற நேரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குர்ஆனை கேட்குறத விட்டுட்டு வீணான பேச்சுகளை வீணானவைகளை கேட்குறதுன்னு சொல்கிறது இது இசையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசையும் ஒரு வீணான பேச்சு, வீண் தானே அது மனுஷனை வந்து பாவத்துக்கு மூழ்கடிக்கும். இசை வந்து ஒரு மனுஷனை ஒரு நல்ல நிலையில் ஈக்க விடாது, அவனை ஒரு போதை மாதிரி அதுக்கு அடிமையாகினான். எனவே என்னது இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத், ஹசன் அல் பஸ்ரி, இக்ரிமா, சயீத் பின் ஜுபைர் போன்ற அறிஞர்கள் என்னது சஹாபாக்கள், அதே மாதிரி தாபீன்கள், தப்சீர் கலை அறிஞர்கள் சொல்கிறாங்க, லஹுவல் ஹதீஸ்னு சொன்னால் இது வந்து இசையை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க இசையை விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இசை கருவிகள், கிட்டார், வீணைகள், குர்ஆனுக்கு பதிலாக இசையை விலை கொடுத்து வாங்குறாங்க. வாங்கி என்ன செய்கிறாங்க, அதை அவங்க வாசிக்கிறாங்க. இதன் மூலம் அவங்க வழி கேட்ட என்ன செய்கிறாங்க, சம்பாதித்து கொள்கிறாங்க. அதன் மூலம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வேதனை உண்டு மறுமையில் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இசை வந்து மிக மோசமான உண்டு. இசை மனுஷனை வந்து பாவத்தின் பக்கம் அவனை அறியாமலே அவனை மூழ்கடிக்க செஞ்சிடும். எனவே இசையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இசை கருவிகளை வந்து இவங்க என்ன செய்வாங்க, இசை கருவிகளை வந்து எடுத்துக்கொண்டு ஒரு பாலைவன பகுதியில், பாலைவன பகுதின்னு சொன்னால் ஒரு நீர் அருவிகள் உள்ள ஒரு பகுதியில் இவங்க போவாங்க, பயணம் போவாங்க. அப்போ இசை கருவிகளை வச்சு இசைச்சு கொண்டு பாட்டு படித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பாங்க, மது அருந்துவாங்க. இப்படி இருக்கிறவங்க அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பான். அவங்களோட உருவம் வந்து பண்டிகளுடைய உருவமாக, குரங்குடைய உருவமாக அவங்களோட மாற்றப்படும், இது இவர்களுக்கு தண்டனையாக வரும் அப்படின்னு ரசூல் எச்சரித்தாங்க இசை கருவிகளை பயன்படுத்துறது. அப்போ இசைக்கு இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இசையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாருமே இசையை கண்டிக்கிறாங்க. அப்போ நாங்கள் முடிஞ்ச அளவு இந்த இசையை வந்து எங்களோட அன்றாட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் ஒதுக்கிறோம். ஒரு இஸ்லாமிய கீதத்தில் இசை வந்தாலும் சரி, இப்போ நாகூர் ஹனீஃபாட பாட்டில் இசை வந்தாலும் அது இஸ்லாமிய கீதம் ஆகாது. இஸ்லாத்துக்கும் இசைக்கும் சம்மந்தமே இல்லை. கருத்து நல்லா இருந்தாலும் அதுக்கும் இசை கலக்கமாக இருந்தால் அதை எங்களுக்கு கேட்குறது கூடாது. எப்படி சினிமா பாட்டை கேட்குறது ஹராமோ அது மாதிரி இசை கலந்த பாடல்களை கேட்குறது ஹராம். எனவே நாங்கள் அதில் மிச்சம் கவனமாகிக்கணும். நாங்கள் ஷேர் பண்ணுற விஷயமா இருந்தாலும், நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் இசை கலந்துருக்குமா இருந்தால் அவைகளை நாங்கள் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணால் நாங்களும் அதுக்கு பாவத்துக்கு உடந்தையாக பேத்துருவோம். அடுத்தது அதை கேட்குறது மூலமாக நாங்கள் பாவத்தாளி ஆகிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இந்த காலத்தில் இசை இல்லாத ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு, ஒரு செய்தி பார்த்தாலும் எதை பார்த்தாலுமே இசை கலந்து வருது, மியூசிக் கலந்து வருது. அப்போ இதிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது என்று தான் ஒரு முஃமின் எப்பயுமே கவனமாக இருப்பானே தவிர கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அந்தளவு சஹாபாக்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா, அந்த மனிதன் மீது எங்களுடைய அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யார் இந்த இசைகளை விலை கொடுத்து வாங்கி, அறிவில்லாமல் வழி கேட்ட விலை கொடுத்து வாங்கி, வழி அல்லட பாதை இல்லாத வேறு பாதையை தெரிவு செஞ்சு போகிறானே, இப்படியாப்பட்டவன் அவனுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கப்பட்டால் வல்லா முஸ்தக்பிரன், பெருமையடித்து கொண்டு புறக்கணிச்சிட்டு போயிடுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு இந்த உலக இன்பங்கள், உலக மோகங்கள், உலகத்துக்காக அதைத்தான் அவன் பெருசாக பார்ப்பானே தவிர மார்க்கத்துக்கு அவனை கஷ்டம். இது முஸ்லீம்கள்லேயும் இப்படி இருக்கிறாங்க. இது காஃபிர்களை பற்றி வர விஷயம் இது. ஏன்னா காஃபிர்கள் தான் இந்த அளவு வழிகேட்டில் வைப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கத்தை சொன்னால், குர்ஆனை சொன்னால், ஒரு புக்கை கொடுத்தா அவன் வந்து பெருமை அடிச்சு என்ன செய்வான், புறக்கணிச்சிட்டு போயிடுவான். குர்ஆனை நீங்கள் தர்ஜுமா படிக்க கொடுத்தா, ஒரு புக்கு இஸ்லாமிய புக்கு நீங்கள் கொடுத்தா நீங்கள் பார்ப்பீங்க, சில பேர் சில இந்த மாற்று மத நண்பர்களுக்கு நீங்கள் நல்லவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் பெருமை அடித்து கொண்டு என்ன செய்வாங்க, அதை புறக்கணித்து கொண்டு போவாங்க. அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். கல்லம் இஸ்மாஹா, அல்லாட வசனங்களை ஓதி காட்டினா அதை கேட்டும் கேட்காதது போல, அல்லாட அத்தாட்சிகளை குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினா காதில் கேட்காத மாதிரி இருப்பாங்க. கஅன்னஃபி உதினைஹி வக்ரன், என்னமோ அவங்களோட 2 காதுலையும் ஒரு அடைப்பு போட்ட மாதிரி, ஒரு 2 காதுலையும் அடைப்பு போட்ட மாதிரி அவங்களுக்கு குர்ஆனை சொன்னால், ஹதீஸை சொன்னால், மார்க்கத்தை சொன்னால் அவங்களுக்கு விளங்குதில்லை. ஃபபஷ்ஷிருஹு பி அதாபின் அலீம், அவனுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான். சரியா? அப்போ நாங்கள் முஸ்லீம்கள்டையும் மார்க்க அறிவு இல்லாமல், முஸ்லீமாக பிறந்து எல்லாம் களிமா எல்லாம் சொல்லி முஸ்லீமாக வாழ்கிறவங்கள்ட்ட கூட இந்த புறக்கணிப்பை நாங்கள் பார்க்குறோம். அடே மார்க் பயானுக்கு வாங்க, மார்க்க விளக்கத்துக்கு வாங்க, இந்தாக்கி குர்ஆன் இது மார்க் இப்படி தான் சொல்லுது. அவங்க காதில் இயர்ஃபோன் அடித்து கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்க. பயானுக்கு மார்க்க விளக்கத்துக்கு உபதேசத்துக்கு காது கொடுக்க ரெடி இல்லை. அவங்களோட காதுக்குள்ளே ஒரு அடைப்பு ஏற்கனவே போடப்பட்டிருக்குது. அப்படி மாறிக்கிறாங்க. அவங்க காதில் ஒரு அடைப்பு போட்டால் ஒன்றும் கேட்காதே, நல்லது கேட்காது. அது மாதிரி அவங்களுக்கு நல்லது கேட்குற பாக்கியம் இல்லை. எனவே அது பயங்கரமானது. எனவே இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு அப்படின்னு சொல்கிறான். அதனால் முதல்ல அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அல் குர்ஆனுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். மனிதனுடைய பேச்சை விட இறைவனுடைய பேச்சுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால், ரசூலை பற்றி பேசப்பட்டால் நாங்கள் சரணடையணும். அதுதான் ஈமானுக்கான அடையாளம். பெருமை அடித்து கொண்டு போனால், புறக்கணித்தால் அது ஒரு மூமினுக்குரிய பண்பாக, ஒரு முஸ்லீமுக்குரிய பண்பாக அது இருக்காது. அது குஃப்ருக்கான அடையாளமாக காஃபிர்கள் செய்கிற வேலைன்றது தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லுது.
இன்னல்லதீன. இப்போ இவ்வளோ நேரமும் அந்த குஃபுர இதை இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த பண்புகளை அவங்களுக்குள்ள தண்டனைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ சொல்கிறான் இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வஅமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல், ரசூல்லா காட்டின சாலிஹான அமல்னா பிதஅத் இல்லாத, ரசூல்லா காட்டின விதத்தில் அமல் செய்தால் லஹும் ஜன்னாத்துன் நயீம், அவங்களுக்கு என்னது சுகண்டியான சுவனங்கள் உண்டு. நயீம்னா என்ன? சுகண்டியான சுவனங்கள், இன்பம் தரக்கூடிய சுவனங்கள் அவங்களுக்கு உண்டு. ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவங்க நிரந்தரமாக இருப்பார்கள். வஅதல்லாஹி ஹக்கன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. வஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் ஞானமிக்கவன் கண்ணியமானவன். அல்லாஹ் தஆலா வாக்களிச்சா வாக்கு மீற மாட்டான். அல்லாஹ் வந்து கண்ணியமானவன், அல்லாஹ் வந்து ஞானமிக்கவன், ஹக்கீம். அப்போ எனவே மூமின்களுக்கு ஈமானோட சாலிஹான அமல் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் என்னது மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாட வல்லமைகளை இப்போ தொடர்ந்து அல்லாஹ் சொல்ல வரான். அடுத்த வசனங்களை பாருங்கள். ஹலகஸ் சமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா, அவன் வானங்களை கண்ணால் காணக்கூடிய தூண் இல்லாமல் அவன் படைத்திருக்கிறான். அவன் கண்ணால் நான் பார்த்தா தூண் இல்லை, எங்களோட கண்ணுக்கு விளங்குது இல்லை, ஆனால் தூண் இருக்கு, எங்களோட கண்ணுக்கு விளங்குது இல்லை. என்னது ஏன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தூணே இல்லைன்னு சொல்லலை, பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் கண்ணால் பார்க்குற தூண் இல்லை, அப்போ உங்களோட கண்ணுக்கு விளங்காது. தூண் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் அல்லாஹ் தூண் வச்சுப்பான், அது எங்களுக்கு விளங்கலை. இல்லைன்னா பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் அதை கண்ணால் உங்களுக்கு பார்க்கலாது இல்லைனா. அப்படியாப்பட்ட தூண் இல்லாத வானை அல்லாஹ் படைச்சிக்க, நான் பார்க்க கூட எங்களுக்கு விளங்கல்ல. வ அல்கா ஃபில் அர்தி ரவாசிய அன் தமீத பிக்கும் வ பஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பத்தின் என்ன வ அல்கா ஃபில் அர்து, அல்லாஹ் தஆலா பூமியில் என்ன செஞ்சுக்கிறான்? அல்லாஹ் தஆலா பூமியை விசாலமாக்கிக்கிறான். அன் தமீத பிக்கும், நீங்கள் அதில் என்னது விசாலமாக பறந்து திரிந்து வாழ்வதற்கு. வ பஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, அதில் ஒவ்வொரு உயிரினங்களையும் அல்லாஹ் தஆலா பரவ செய்திருக்கிறான். பூமி அல்லாஹ் தஆலா வானத்தை படைச்சி பூமியை விசாலமாக்கி பூமியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான அனைத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? பரவ செய்திருக்கிறான். வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், நாங்கள் வானத்திலிருந்து மழையை தண்ணீரை என்ன செய்யும்? இறக்குகிறோம். ஃப அம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் கரீம், நாங்கள் அதிலிருந்து கண்ணியமான என்னது ஒவ்வொரு ஆண் பெண் அப்படின்னா ஒவ்வொரு வித்திலிருந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம்? முளைப்பிக்க செய்கிறோம். சரியா? இந்த இடத்துல பூமிக்குள்ளே இருந்து அல்லாஹ் தஆலா நாங்கள் தான் முளைப்பிக்க செய்கிறோம், வானத்திலிருந்து மழை பொழிவிக்க செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து என்னது அது ஒரு அழகானதாக சிறந்த கண்ணியமானதாக அழகானதாக கரீம்ன்றது ஹசன் என்ற கருத்தை சொல்கிறாங்க. அழகானதாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆக்குறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை பற்றி சொல்கிறது. அடுத்ததாக பாருங்கள், ஹல்குல்லாஹி ஹாதா ஹல்குல்லா, இது அல்லாஹ்வுடைய படைப்பு. இந்த வானம், பூமி, மனுஷன், இந்த என்னது கடல், மலைகள், இவைகள் எல்லாம் ஹல்குல்லா அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ஃப அரூனி மாதா ஹலகல்லதி மின் தூனிஹி, நீங்கள் எனக்கு காட்டுங்க, நான் அல்லாஹ் அல்லாதவைகள் உங்களுடைய இறைவன்கள் உங்களோட தெய்வங்கள் என்ன படைச்சிக்கின்றதை நீங்கள் எனக்கு காட்டுங்க. அல்லாஹ் சொல்கிறான், நான் படைச்சதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வானம், பூமி, தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்கள் பிரமாண்டமானது எல்லாத்தையும் நீங்கள் நான் காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எனக்கு காட்டுங்க உங்களோட இறைவன் அல்லாஹ் அல்லாத அந்த அந்த தெய்வங்கள் என்ன படைச்சிச்சு, அதை நீங்கள் காட்டுங்க. பலி தாலிமூன ஃபி தலாலி முபீன், மாறாக அநியாயக்காரர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அநியாயக்காரர்கள் இந்த இடத்துல இறையே அல்லாவை இணை வைக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகள், அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத இணை வைப்பாளர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ் விட்டுட்டு வேறு கடவுள்களை சிலைகளை வணங்குறாங்க, கும்பிடுறாங்க. ஆனால் இந்த வானத்தை பூமியை படைச்சிக்கிறது அல்லாஹ், உலகத்திக்கிற எல்லாத்தையும் படைச்சிக்கிறது அல்லாஹ். அப்போ நீங்கள் கேளுங்க, அந்த தெய்வங்கள் என்ன படைச்சிச்சின்னு கேளுங்களே அப்படின்னு அல்லாவே கேட்க சொல்கிறான். அப்போ விளையின அப்போ அல்லாவோட அத்தாட்சியை சொல்லிவிட்டு
அல்லாஹ் படைச்சவைகளை வணங்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் தெய்வங்களை வணங்குறீங்களே, அந்த தெய்வங்கள் என்னத்தான் உங்களுக்கு தந்துச்சு, என்னத்தான் படைச்சிச்சு அப்படின்னு நல்லா சிந்திக்க தூண்டுறான், கேட்குறான். காபிர்களை பார்த்து கேட்க சொல்கிறான், இறை நிராகரிப்புகளை பார்த்து அல்லாஹ்வுத்தாலா கேட்குறான். இந்த கேள்விக்கு இப்படி என்ன பதில், யார் பதில் சொல்ல இயலும்? ஒரு எறும்பு கூட கண்டுபிடிக்கலுமா உங்களோட கடவுளால் படைக்க இயலுமா? இயலாது. அப்போ இந்த ஒன்றையுமே மனுஷனால் யாராலையும் படைக்க இயலாது. இருக்கிறத கண்டுபிடிப்பான், ஏற்கனவே உள்ள இருக்கிறத கண்டுபிடிப்பான், புதிய கண்டுபிடிப்பான். ஆனால் அவனால் ஒன்றும் உயிர் கொடுக்க இயலாது. அப்போ இந்த அற்புதத்தை அல்லாஹ்வுத்தாலா இந்த இடத்துல கேள்வியாக கேட்குறான். சரி, இப்போ அடுத்த வசனம் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ்வுத்தாலா தொடங்குறான். வலக்கது ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மா, நாங்கள் லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம். ஞானம்னு சொன்னால் அறிவு, நல்ல ஒழுக்கம், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள் நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். என்னத்துக்குன்னு கேட்டால் அனுஷ்குர்லில்லா, அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும். அல்லாவுக்கு அவர் நன்றி செலுத்துவார். ஒமை யஷ்குர், யார் அவனுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்தி கொண்டார். அப்படின்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்தினா உனக்குத்தான் நன்மை, உனக்குத்தான் நல்லது, உனக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வை நன்றி செலுத்தினண்டு அல்லாஹ் கொண்டும் கூடாது, உனக்கு தான் நன்மை கிடைக்க போகுது. வமன் கஃபர, யார் அல்லாஹ்வை புறக்கணித்து அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தனத்தோடு நடக்கிறானோ, அல்லாஹ்வோட அருள்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்து வாழ்கிறானோ, ஃபஇன்னல்லாஹு கனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் அவனை விட்டும் தேவையற்றவன், அல்லாஹ் சங்கை மிக்கவன், அல்லாஹ் புகழுக்குரியவன். ஹமீத், அல்லாஹ் என்ன செய்ய புகழுக்குரியவன். அந்த அல்லாவை நன்றி மறந்து வாழ்கிறவங்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்க்கு அவங்கள தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்தால் அது எங்களுக்கு தான் ஹைர், எங்களுக்கு தான் நன்மை, நாங்கள் எங்களுக்கு நலவை நாங்கள் தேடிக்கொள்கிறோம்ன்றத அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அதே மாதிரி சொல்கிறான் வ இது கால, இப்போ சொல்கிறான், இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவரை லுக்மான்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர், அந்த உயர்ந்த நல்ல மனிதர், அவர் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறான். வ இது கால லுக்மான் லிப்னிஹி, லுக்மான் தனது மகனுக்கு சொன்ன பொழுது, வஹுவ யஇதுஹு, அவர் ஒரு உபதேசமாக, உருக்கமான ஒரு உபதேசமாக மகனை பார்த்து அவர் செய்த அந்த உபதேசத்தை அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான். அப்போ அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார், எவ்வளோ சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரி மிக்கவராக அவர் இருந்திருப்பார். அவரை நபியுடைய உம்மத்தில், நான் எங்களுக்கு பின்வரக்கூடிய சமூகத்துக்கு, சஹாபா சமூகத்துக்கு, எங்களுக்கு இந்த உலகம் அழியிற மட்டுக்கும் உள்ள சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து உபதேசத்தை அல்லாஹ் சொல்கிறானாக இருந்தால் அவர் எவ்வளோ ஒரு நன்றி உள்ள அடியானாக இருந்திருப்பார் அல்லாஹ்வுக்கு. அல்லாட அல் குர்ஆன், அல்லாட கலாமில் பேர் வருதுண்டா, குர்ஆனில் எல்லார்ட பேரையும் அல்லாஹ் சொல்லலை, சில நபிமார்கள்ட பேரே அல்லாஹ் சொல்லலை, நபிமார்கள்ட கூட பேர் சொல்லலை, பேர் சொல்லாமல் சில பேர்கிட்ட பேரை மட்டும் தான் சொல்லிக்கிறான், சில பேர்கிட்ட பேரை நான் சொல்லலைன்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். அப்படி இருந்தும் லுக்மான் நபி இல்லாட்டியும் அவருடைய பேர் சொல்லப்படுற அளவுக்கு அவர் இறை நேசராக இருந்திருக்கிறார் என்பது இந்த இடத்துல விளங்கும். அப்போ பாருங்க, அந்த லுக்மான் தனது மகனுக்கு செய்த உபதேசம், யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பது பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. உலகத்தில் வேறு வேறு அநியாயங்கள் நடக்குது, நாங்கள் பார்க்குறோம். ஒரு இன்னொருத்தனை சொத்தை பறிக்கிறது, இன்னொருத்தனுக்கு அடிக்கிறது, இன்னொருத்தனை துன்புறுத்துறது, அப்படி இதெல்லாம் அநியாயங்கள், உரிமைகளை பறிக்கிறது, இதெல்லாம் அநியாயங்கள் தான். ஆனால் அல்லாஹ்ட பார்வையில் பெரிய அநியாயம், அல்லாஹ் சொல்கிறான் துல்முன் அதீம், மகத்தான பெரிய அநியாயமாக அல்லாஹ் பார்க்கறது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பே இல்லை. மற்ற பாவங்களுக்கு கூட அல்லாஹ் மன்னிப்பான், தௌபா கேட்டு மீண்டால் மன்னிப்பான். சில நேரம் மற்ற அவனோட நல்ல மனதில் வச்சு அவனோட மற்ற பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இதுக்கு தௌபா கேட்டு மீண்டாலே தவிர இந்த ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை, இல்லாட்டி மன்னிப்பே கிடையாது. மன்னிக்கப்படாத பாவம் தௌபா கேட்டாலே தவிர. சரி, எனவே தான் அல்லாஹ்வுத்தாலா அதை அவர் சொல்கிறான். அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தனது மகனுக்கு முதல் உபதேசம் இணை வச்சிடாதீங்க, இதுதான் முதல் உபதேசம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்ச எப்பயாவது எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுக்க வானாம்ன்ற உபதேசம் செஞ்சுப்போமா? எனக்கு நாங்கள் செய்யறல்ல, ஏன் செய்யறன்னு கேட்டால்
நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இங்கே இணை வைக்கிற போகிறோம், எங்களுக்கு எங்கே இணைப்பு நடக்க போகுது. லுக்மானும் தனது மகனுக்கு இணை வைக்கிறத மகன் இணை வச்சு கொண்டு ஈக்கல, அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா நான் என்ன நடக்கும்னு தெரியும், எதிர்காலத்தில் சூழல் என்ன ஆகும்னு தெரியாது. எனவே பிள்ளைகளுக்கு நாங்கள் முதல் எச்சரிக்கையாக பெரிய அநியாயமாக நாங்கள் காட்ட வேண்டியது ஷிர்கத்தான். இதை நாங்கள் ஆரம்பத்திலே பிள்ளையோட மனசில் விதைச்சிட்டா சின்ன வயசில், இப்போ யா புனையன்றது சின்ன ஒரு சாதாரண ஒரு பருவ வயதை அடையாத பிள்ளையுடையக்கு தான் சொல்லுவாங்க. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யா இந்த அல்லாஹ் தாலா சொல்ற ஏக்கும் நபி சொன்னாங்களே புள்ள மகனே என்று சொல்லி, அது மாதிரி இந்த இடத்துல லுக்மான் சொல்கிறாரு தனது மகனுக்கு, எனது அருமை மகனே, எனது நீங்கள் வந்து இணை வைக்காதீங்க, ஏன்னு கேட்டால் அது பெரிய அநியாயம் அப்படின்ட்டு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகனுக்கு சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான் வவஸ்ஸைனல் இன்சான. இப்போ அல்லாஹ் தாலா இடையில லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உபதேசத்தை தொடங்கிட்டு இடையில அல்லாஹ் சொல்கிறான் வவஸ்ஸைனா இன்சான், மனிதர்களுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம், பிவாலிதைஹி அவனுடைய பெற்றோர்கள் விஷயத்தில், ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு நாங்கள் வசியத்து செய்தோம், கட்டளையிட்டோம். ஏன்னு கேட்டால் அவனுடைய தாய் அவனை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டங்களை கொண்டு சுமந்திக்கிறார். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை அது சொல்லேல். அது ஒரு தாய் தனது கருவறையில் ஒரு குழந்தையை சுமக்கிறதுன்றது பலவீனங்களுக்கு மேலால் பலவீனம். அதனுடைய இதை இந்த உலகத்தில் அந்த வழியை எங்களுக்கு ஈடு செய்ய இயலாது, அதுக்கு நன்றி செலுத்தி முடிக்க இயலாது. ஒரு மனிதன் அடிப்படையில் அவ்வளோ ஒரு சுமையை அந்த தாய் என்ன செய்கிறாள், சுமக்கிறாள். ஓ ஃபிசாலுஹு, அது மட்டுமல்ல, அவளுக்கு அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். ஃபி ஆமைன் 2 வருடங்கள். இந்த வசனத்தை வச்சு தான் சொல்லுவாங்க என்ன முடிவுன்னா, ஒரு குழந்தைக்கு பிறந்தா 2 வருஷம் தாய்ப்பால் ஊட்டணும். 2 வருஷத்துக்கு மேலே ஊட்டுறது கடமை இல்லை, 2 வருஷம் ஊட்டுறது கடமை. அப்படி ஆமைன் 2 வருடங்கள், 2 வருடங்கள் என்ன செய்யணும், பால் ஊட்ட வேண்டும். அப்போ 2 வருஷம் பிள்ளையை பெற்றுட்டு 10 மாதம் வயிற்றில் சுமந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சுமக்க முடியாத சுமைகளோட ஒரு தாய், பெத்த தாய் சுமந்து பால் ஊட்டக்கூடிய அந்த தாய்க்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். கட்டளையிட்டு சொல்கிறான், அனிஷ்குர்லி, எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணும், வாலிதைக்க உங்களோட உம்மா அப்பாவுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணும். இலையல் மசீர், என் பக்கம் தான் நீங்கள் மீள போகிறீங்க, நீங்கள் என் பக்கத்தான் மீள போகிறீங்க. மனுஷனே, எனக்கு நீ நன்றி செலுத்தணுமாக இருந்தால் உன்னோட உம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்து. நீ உம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்தினா எனக்கு நன்றி செலுத்தின மாதிரி தான். உம்மா அப்பாவுக்கு நன்றி செலுத்தினால், உம்மா அப்பாவுக்கு நலவு செய்தால், அவங்களோட திருப்தியை பெற்றுக்கொண்டால் ஏண்ட திருப்தியை பெற்றுக்கொள்ள மாதிரி, எனக்கு நீ நன்றி செலுத்தின மாதிரி அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இபாதத்தான் பெற்றோருக்கு நன்மை செய்தல், பெற்றோருக்கு நன்றியோடு நடந்து கொள்வது, பெற்றோர் விஷயத்தில் மிக பணிவாக நடந்து கொள்வது, இது மிக முக்கியம். ஆனால் இதில் எந்தளவு தூரம் இதில் கவனம் வைக்கிறோம்ன்றது கேள்விக்குறி. ஷைத்தான் குழப்புற இடம் இதுதான். நல்ல மார்க்கத்தோட, தொழுகையோட, மார்க்க விளக்கங்களோடு இருந்தாலும் சில பெற்றோர்களுடைய கவனிக்கிற விஷயத்தில் ஷைத்தான் அவங்கள வழிகெடுத்துடுறான். அதில் அவங்க பூர்ணமான அந்த ஒரு நிலையில் இல்லை. எல்லாரையும் அதில் பிழை விடுறதை நாங்கள் பார்க்குறோம், எல்லார்ட்டையும் அதில் தவறு வாரத்தை பார்க்குறோம். பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். பெற்றோர்கள் இது வந்து பாவங்களில் பெரிய பாவம். எப்படி இணை வைக்கிறது பாவமோ அதே மாதிரி பெற்றோருக்கு நோவினை செய்தால் அதுவும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்க மன்னிக்காத வரையில், உம்மா அப்பா மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்கள்ன்ற சொல்கிறாங்க. எப்படி இணை வைப்பு பெரும் பாவமோ அது மாதிரி பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர்களை அவமதிக்கிறது பெரும் பாவம். அப்போ பாருங்கள், என்ன தொழுதாலும் நோவு பிடிச்சாலும் என்ன நன்மை செஞ்சாலும் பெற்றோரை நோவினைப்படுத்தினால் அவனுக்கு சொர்க்கம் போயிடாது. சொர்க்கம் அவனுக்கு தடையாக வந்துடும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு தடையாக இருக்கும். எப்படி இணை வைப்பு தடையாக இருக்குமோ அது மாதிரி பெற்றோரை நோவினை செய்வது, பெற்றோரை கவனிக்காமல் விடுவது, இது பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கணும். ஹைர். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இன் ஜாஹதாக்க, அந்த தாயும் தந்தையும் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறாங்க,
கேட்குறாங்க, வற்புறுத்துறாங்க. அலா அன் துஷ்ரி கபி, எனக்கு இணை வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறாங்க. மா லைஸ லக பிஹி இல்ம், அவங்களுக்கு அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, உனக்கிட்ட வந்து எனக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி வேண்டிக் கொண்டால் ஃபலா துத்தியஹுமா, அந்த நேரத்தில் உம்மா அப்போ கட்டுப்படாது. மற்ற என்ன சொன்னாலும் நீ கட்டுப்படு, என்ன சொன்னாலும் கேட்டு நட. ஆனால் எனக்கு இணை வைக்க சொன்னால் நீ கேட்கக்கூடாது. அதுக்குண்டு உம்மா அப்பா இணை வைக்க சொன்னாங்க அதுக்குன்னு சொல்லி அவங்கள நான் இது போகிற உன்னோட பேச மாட்டேன், விரட்ட உன்னைய பார்க்க மாட்டேன், உனக்கு நான் கவனிக்க மாட்டேன்னு சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த விஷயத்தில் ஷிர்கான விஷயத்தில் மட்டும் நீ கட்டுப்படாத. வசாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கும். உங்களோட தாயும் தந்தையும் ஒரு இணை வைக்கக்கூடியவங்களாக ஆயிக்கிறாங்க, நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்க, உங்களோட தாயும் தந்தையும் ஷிருக்கு வைக்கிறாங்க, காஃபிர் ஆகிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, உம்மா அப்பா என்னது காஃபிர் ஆகிப்பாங்க, அப்படி தானே? அப்படி இருந்தாலும் உலக விஷயத்தில் உங்களோட தாயும் தந்தையும் அவங்க தான், அவங்களோட நீ நல்ல முறையில் நடந்துக்கும். சிறுக்கு செய்கிற விஷயத்தில், கும்பிடுற வணங்குற விஷயத்தில் நீ கலந்து கொள்ளாத. அவங்களோட மற்ற விஷயத்தில் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறது, அவங்களோட கட்டுப்படுறது, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, அவங்களோட உள்ளத்தை குளிர வைக்கிறது, இதில் நீ நல்ல முறையில் நடந்துக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ காஃபிரான தாய் தந்தைக்கு விஷயத்திலேயே அல்லாஹ் அப்படி நடக்க சொல்கிறான்டா, முஸ்லீமான தாய் தந்தை விஷயத்தில் எவ்வளோ கவனமாக நடக்கணும்ன்றதை நாங்கள் பார்க்கணும். இது வந்து இந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னு சொன்னால், தப்சீர்களை நாங்கள் பார்க்குறோம். யார் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, அவங்களோட தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அந்த தாய்கிட்ட இவர் சொல்லி பார்ப்பார். அந்த தாய் சொல்லுவாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கே காட்டி நான் பட்டினியாக இருந்து பசியில் செத்துருவேன், இப்படி மிரட்டுவாங்க. அப்படி சொன்னாவது தாய் பாசத்தில் இவர் இஸ்லாத்தை விட்டுருவாருன்றதுக்காக வேண்டி. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களோட தாயும் தந்தையும் உங்களை வற்புறுத்தினான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க, ஆனால் உலக விஷயத்தில் நல்லா இருங்க. அப்போ இவர் வந்து உம்மாவா கெஞ்சுவார், கதறுவார், நீங்கள் நான் என்னது இஸ்லாத்தை உடையலாது எனக்கு, ஆனால் நான் உங்களோட இறக்கம், நான் உங்களை பார்த்துக்கொள்வேன், தாக்குவேன், இப்படி செய்யாதீங்கன்னு கெஞ்சுவார், எல்லாம் செய்வார். அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவங்க மிரட்டுவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவார் உறுதியில், உங்களை மாதிரி 100 உயிர்கள் நான் விட்டு இஸ்லாத்தை விடுங்கன்னு சொன்னால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தாய்க்கு விளங்கின்னு இவர் உறுதியாகிக்கிறாரு. அதுக்கு பின்னால் அவள் என்ன செஞ்சிருவா, மாறிடுவா என்ற ஒரு சம்பவம் வரும். அப்போ இந்த விஷயம், இந்த நேரம் தான் இந்த வசனம் இறங்கிச்சு. மக்கால இறங்கினே தானே. மக்கால ஆரம்ப காலம் இஸ்லாத்துக்குள்ள 60 பேர் முஸ்லீம் ஆயிப்பாங்க, உம்மா அப்பா காஃபிர் ஆயிப்பாங்க, அப்படி இருக்கும். இப்போ யார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எங்களை தாய் வந்து காஃபிர் ஆயிக்கிறா, அவ பராமரிக்கலுமா, அவ பார்க்கலுமான்னு கேட்பாங்க அனுமதி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் என்னது பராமரிங்க பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது இந்த மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் தான் இந்த வசனங்கள் இறங்குது. அப்போ ஆரம்பத்தில் குடும்பத்தில் எல்லாரும் முஸ்லீம் இல்லை, வாப்பா முஸ்லீம்டா, உம்மா முஸ்லீம் இல்லை, மகன் முஸ்லீம்டா, உம்மா அப்பா முஸ்லீம், அப்படி ஒரு காலம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இணை வைக்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கட்டுப்படக்கூடாது, மற்ற விஷயங்கள் நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்க, பண்பாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர். அப்போ அடுத்தது பாருங்கள், ஒத்தபே சபீல மன் அனாப இலைய, யார் என் பக்கம் மீள்கிறாரோ அவருடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல மனிதர்கள். இந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் என்னது அவங்கள பற்றி தான் இந்த செய்தி சொல்லுது என்று சொல்லி தஃப்சீரை நாங்கள் பார்க்குறோம். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நபித்தோழர்கள் எப்படி அல்லாவின் பக்கம் மீண்டார்களோ அந்த வழியை, எனவே யார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலம்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா, ஜுபைர், சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போன்றவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்களோட அந்த தஅவால அவங்களோட வழியை பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எனவே அந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்கினதுனால இது அபூபக்கர் தான் என்னது அல்லாவின் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார் என்ற விளக்கத்தை சொல்கிறாங்க. இது பொதுவாக அல்லாவின் பக்கம் மீளக்கூடிய நல்ல மனிதர்கள், நபித்தோழர்கள் அவங்கள குறிக்கும். அப்போ என்னது சும்ம இலைய மர்ஜிஉக்கும், என் பக்கம் தான் உங்களுடைய மீழ்ச்சி இருக்கிறது. உனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவற்றுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் என்ன நற்கூலி தருவேன் என்பதை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு மறுமையில் நான் உணர்த்துவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அதுக்கு தொடர்ந்து இப்போ அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உபதேசத்தை தொடங்குறான் அல்லாஹ் தஆலா. யா புனைய, எனது அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாதி அவு ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். எனது அருமை மகனே, இந்த பூமியில் அல்லது வானத்தில் எங்கேயாவது ஒரு பாறைக்குள்ள ஒரு கடுகளவு ஏதாவது ஒன்று மறைந்திருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மறைந்திருக்காது. ஒரு அற்பமான ஒரு கடுகளவு ஒன்று பெரும் பாறைக்குள்ள மறைஞ்சிருந்தாலோ அல்லது வானத்திலேயோ பூமியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் அது என்ன செய்யாது, அல்லாஹ்வுக்கு அது அல்லாஹ் அதை கொண்டு விடுவான். மறுமையில் அல்லாஹ்ட்ட ஒன்றையுமே மறைக்க இயலாது, அல்லாஹ்க்கு ஒளிச்சு மறைச்சு ஒன்றுமே செய்ய இயலாது. யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டுருவான். அல்லாஹ் கண்முன்னு கொண்டு காட்டுவான். நீங்கள் ஒளிச்சு செஞ்சது, மறைச்சி செஞ்சது, யாருக்கும் தெரியாமல் செஞ்சது, ரகசியமாக நடந்து கொண்டது எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டுருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஞானம் மிக்கவன், நன்கறிந்தவன், எல்லாத்தையும் என்ன செய்வான், கூர்மையாக அவதானிக்கக்கூடியவன் அல்லாஹ். விளையா அதனால் ஒன்றையுமே இந்த உலகத்தில் மறைக்கலவாப்பா, அல்லாஹ்க்கு மறைச்சி ஒன்றுமே செய்யலாது. எந்த பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டு பெரும் பாறைக்குள்ளே கரும் இருட்டு பாறைக்குள்ளே எப்படி ஒரு அற்பமான ஒரு கடுகை கொண்டு போயிட்டு போட்டால் விளங்குமா? அப்படி இருந்தாலும், அப்படி உதாரணம் காட்டுறாரு அவர். அந்த கரும் பாறைக்குள்ள ஒரு கடுகை கொண்டு போயிட்டு வச்சா எப்படி எங்களுக்கு விளங்காதோ அதை கூட அல்லாஹ்க்கு விளங்கும், அல்லாஹ்க்கு மறைக்க இயலாது அப்படின்னு மகனுக்கு உதாரணம் சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன வளர்க்கணும்னா நேர்மை, அல்லாஹ்க்கு பயம், இறை அச்சத்தை பிள்ளைக்கு வளர்க்குறது தான் இந்த உபதேசம். அப்போ நாங்கள் எப்பயுமே யாரையும் ஏமாற்றலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற இயலாது. நேர்மையாக நடந்து கொள்ளுங்க, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, மோசமான பாவங்கள் செய்யக்கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்துகிறார் தனது மகனுக்கு. யா புனைய தொடர்ந்து சொல்கிறார், எனது அருமை மகனே, அக்மிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க. அப்போ அந்த சமூகத்துலேயும் தொழுகை இருந்திக்குது. எப்படி நாங்கள் எங்களுக்கு 5 நேரம் வக்து மாதிரி நாங்கள் தொழுகிற மாதிரி இல்லாட்டியும் அந்த காலத்தில் அல்லாஹ்வை தொழுகிறன்ற ஒரு வணக்கம் ஈந்திக்குது. எனவே தான் அவர் சொல்கிறாரு, எனது அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவுங்க, வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடுங்க. மகனுக்கு சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் நன்மை செஞ்சுட்டு, நீங்கள் மட்டும் மார்க்கத்தை படிச்சுட்டு, நீங்கள் மட்டும் தொழுதுட்டு பேசாமல் இருந்தால் சரி வராது. நீங்கள் படித்தத்தை, நீங்கள் விளங்கினத்தை, நன்மையை மக்களுக்கு ஏவுங்க, பாவத்தை விட்டு மக்களை தடுங்க. பாவம் செய்கிறவனை கண்டும் காணாத மாதிரி போகாதீங்க. நீங்கள் செய்கிறது பாவம், நீங்கள் செய்கிறது பிழை, இது மார்க்கத்தில் இல்லைன்னு நீங்கள் எத்தி வைங்க அப்படின்னு மகனுக்கு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, வஸ்பிர் அலாமா அசாபக், நீங்கள் பாவத்தை தடுக்க கொள்ள உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், கெட்ட பேர் கேட்க வேண்டி வரும். நன்மையை சொன்னால் பேசாமிப்பாங்க, தீமையை தடுக்க கொள்ள சும்மைக்க மாட்டாங்க. நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? உங்களோட உம்மா அப்பா பாட்ட நல்லம்மா, உங்களோட குடும்பத்தில் தவறு செய்யாத ஆக்கள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நன்மையை ஏவிட்டு போனால் பேசாமிப்பாங்க, தொழுங்க வாங்க தொழுவ வாங்கன்னா பேசாமிப்பாங்க. தர்காவுக்கு போகாதீங்க, ஷிர்க்கு செய்யாதீங்க, தாயத்து நூல் கட்டாதீங்கன்றா சும்மா வைப்பாங்களா? நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல வர்றது? உங்களோட அப்பா அம்மா பரம்பரை எல்லாம் நல்லா ஆக்கலா? நீ நேற்று மலைக்கு பெஞ்ச காலான் இல்லையா, நீ எப்படி எனக்கு மார்க்கம் சொல்ல வர்றது அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. எனவே தான் சொல்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், வஸ்பிர் அலாமா அசாபக், நீங்கள் தீமையை தடுக்க கூட உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கொள்ளுங்க. அந்த பொறுமைக்கு அல்லாட்ட உயர்ந்த கூலி கிடைக்கும் உங்களுக்கு. இன்னதாலிக மின் அஸ்மில் உமுர், காரியங்களிலே மிக மிக உறுதியானது அது. அது நபிமார்கள் தான் அந்த பொறுமைக்கும். உலுல் அஸ்ம் மினர் ருசுல், நபிமார்களில் கடுமையாக பொறுமையாளர்களாக அல்லாஹ் தஆலா நபிமார்களை சொல்லுவான். அந்த தஅவா செய்யக்குள்ள அந்த அவங்களோட எதிர்ப்பை தாங்கி கொள்வது. எனவே நபிமாருடைய வாரிசுகள் தான் உலமாக்கள், மார்க்கத்தை படித்தவங்க, மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க. இவங்களும் தீமையை தடுக்கக்குள்ள வரக்கூடிய சோதனைகளை தாங்கி கொள்ளணும். அது லேசான விஷயம் இல்லை, அதுக்கு உயர்ந்த கூலி அல்லாஹ்கிட்ட அப்படின்ட்டு என்ன சொல்கிறார், மகனுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அடுத்தது இப்போ நல்ல அல்லாஹ் பற்றி சொல்லிவிட்டு, தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு, நன்மையை தீமையை தடுக்கிற அந்த தஅவா பணியை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ சொல்கிறாரு பாருங்கள், ஒழுக்கத்தை பண்பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தஅவா செய்கிறேன்டா சும்மா படித்தா மட்டும் போதா, நீங்கள் பண்புள்ளவராக இருக்கணும்,
மக்கள்கிட்ட உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும். நீங்கள் நல்ல பண்புள்ளவராக இருந்தால் உங்களோட பேச்சு எடுப்படும். எனவே நீங்கள் முதல்ல உங்களோட ஒழுக்கத்தை பண்பை நீங்கள் சரி செஞ்சு கொள்ளுங்க வாப்பா அப்படின்னு மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சொல்கிறார், வலா துசாயிர் ஹத்த கலின்னாஸ், மக்களை விட்டு உங்களோட கண்ணத்தை திருப்பிடாதீங்க. அப்படின்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போகாதீங்க. ஆக்களை எல்லாத்தையும் சிரித்து பேசி எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து அப்படி போங்க. உங்களோட பெரியத்தனத்தில் நீங்கள் நான் தான் படிச்சுக்கிறேன், எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும்ன்ற அந்த மமதையோடு நீங்கள் நடக்கக்கூடாது, முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. வலா தம்ஷிஃபில் அருதி மரஹன், பூமியில் கர்வம் கொண்டு நடக்காதீங்க. நடக்கிற நடையில் பெருமை சில பேர் நான் பார்க்கலாம், நடக்கிற ஸ்டைலே பெருமை பார்க்கலே விளங்கும். அந்த பெருமை பிடிச்சவன் நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமை பிடித்த பகட்டு பிடித்த ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அகங்காரம் பிடிச்சிக்கிறாங்க நடக்கிறாங்களே, பண திமிரில் அல்லது படித்த திமிரில், என்னை விட்ட ஆள் இல்லைன்ற அகங்காரத்தில், இவங்களை எல்லாம் விரும்ப மாட்டாமாப்பா. அதனால் உங்களோட கண்ணத்தை நீங்கள் மக்களை விட்டு திருப்பிடாதீங்க, கர்வம் கொண்டு நடக்காதீங்க, பணிவாக அன்பாக இரக்கமாக பூமியில் நீங்கள் நடங்க. மானுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சின்ன பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே வாப்பக்கிட்டே இருந்து இந்த அட்வைஸை கேட்டால் இப்படி. இப்போ எங்கட வாப்பமார் எப்படி சொல்கிற, யாருக்கும் ஏட்டத்தாக வேணாம், யாருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேணாம். உன்னிட்ட சல்லிக்குது, மை கார் மை பெட்ரோல், ஏண்ட சல்லிக்குது, நீ வேண்டிய மாதிரி போ, நீ ஸ்பீடாக போ, எப்படி போ, எவனுக்கு நீ கட்டுப்பட தேவையில்லை அப்படின்னு தான் பிள்ளைகள்கிட்ட ஒரு கர்வத்தை, ஒரு பெருமையை, ஆடம்பரத்தை பிள்ளைகள்கிட்ட மனசில் விதைக்கிறது. இவனை அப்படி சமூகத்தில் வளர்க்க எப்படி வளருவான்? யாருக்கும் அடங்குறது இல்லை, யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை, நல்ல பேச்சு கேட்கறது இல்லை, எனக்கு பெரிய பண திமுறை காட்டுறது, படித்த திமுறை காட்டுறது. இது காரணம் என்ன நடக்கிற, பெற்றோர்கள்ட்ட அந்த நல்ல அட்வைஸ் இல்லை, பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல் இல்லை. எப்பயுமே பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரி மிக்கவெல்லாம் இருக்கணும். எங்களை பார்த்து தான் பிள்ளைகள் வளரப்போகுது. எங்களோட வாப்பட எங்களோட பண்பு, எங்களோட நடத்தை, எங்களோட பேச்சு, இதுதான் பிள்ளைகள்கிட்ட வெளியாகும். ரைனா? அப்போ எங்கள்கிட்ட என்னத்தை காண்றாங்களோ அதை பிள்ளைகள் சமூகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க. அப்போ எங்களோட ப்ரொடக்ஷன் நல்லா இருந்தால் வெளியாகிறது நல்ல ப்ரொடக்ட் நல்லா இருக்கும். அதை நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல விளங்கிக் கொள்ளணும். தொடர்ந்து சொல்கிறார், வக் சித் ஃபி மஷீக், உங்களோட நடையில் ஒரு நடுத்தரத்தை கையாளுங்க. எப்படி அட்வைஸ்? யாருக்கு ஏழும் இது செய்யல, உங்களோட நடை இருக்கிறே, நடையிலே ஒரு நடுத்தரத்தை நீங்கள் கையாளுங்க. வகுதுல் மீன் சௌத்திக், உங்களோட சத்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்க. ஹாஸ் பூஸ் ஆலையா பூலையான்னு கத்தாதீங்க இல்லைண்ணா. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர், சத்தத்திலேயே மிக வெறுக்கத்தக்க சத்தம் எது தெரியுமா? கழுதையுடைய சத்தம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ற, சும்மா தேவையில்லாமல் சத்தம் போடுறதுக்கு அவர் சொல்கிற உதாரணம் வந்து கழுதை தான் அப்படி கத்தும். கழுதை கத்துனா யாருக்கும் கேட்கலாது, நிம்மதியாக கேட்டுட்டு கேட்கலாது. அப்போ அது மாதிரி ஒருத்தர் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் சும்மா ஒகையேடு கத்தி கொண்டிருக்கிறாரா இருந்தால் அது வந்து ஒரு நல்ல பண்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையுடைய சத்தத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கிறாங்க, கழுதையிலிருந்து. அதே மாதிரி காலையில் காலை நேரத்தில் வந்து சேவல் கூவக்கொள்ள மலக்குமார்களை கண்டு அது கூவுது, கழுதைகள் கத்துறது ஷைத்தானை கண்டு தான் கத்துது அப்படின்ற சில அறிவிப்புகளில் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் இல்லைன்னா. இப்போ எனவே கழுதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல இறைவனுடைய படைப்பாக இருந்தாலும் அது அவருடைய சத்தத்தை வந்து மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையை தான் இருக்கும். எனவே மக்கள் வாழ்கிற இடங்களில் கழுதைகளை வைக்காமல் தூரத்தில் தான் வைப்பாங்க, ஏன்னா அந்த சத்தம் தாங்கியலான்றதுக்காக வேண்டி. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு உதாரணம் காட்டுறாரு. சத்தம் சும்மா சம்பந்தம் இல்லாமல் ஹாஸ் பூஸ்னு கத்தினா கழுதுற சத்தத்துக்கு தான் சமன், அப்படி கத்தாதீங்க அப்படின்றத மகனுக்கு என்ன செய்கிறார், அவர் விளங்கப்படுத்துகிறாரு. அடுத்தது பாருங்கள், அடுத்த வசனம் என்னன்னு கேட்டால் அலம் தரவ். இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த உபதேசம் முடிஞ்சிட்டு இப்போ அல்லாஹ் தஆலா அலம் தரவ், நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ் சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் வானம் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திக்கிறானே அல்லாஹ் தஆலா. வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு, அவனுடைய நியமத்தை அல்லாஹ் பூர்ணமாக உங்களுக்கு தந்திக்கிறானே. நியமத்தை குறைச்சானா?
தண்ணி, மலை, காற்று, இயற்கை, அழகான காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு வருதே. பூமியில் போட்டால் முளைச்சி வருதே. என்ன அற்புதம் அது! அவ்வளோ இதில் எல்லாம் லாகிரத்தன் பாத்தினான். வெளிப்படையாக நீங்கள் விளங்குற அத்தாட்சி நியமத்துக்கள் ஏராளம். தெரியாமல் வானத்துக்கு உள்ளே நடக்கிறது, பூமிக்குள்ளே நடக்கிற அற்புதங்கள் சுப்ஹானல்லாஹ், அதெல்லாம் எங்களுக்கு எல்லாமே எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திக்கிறானே. வெளிப்படையான நியமத்துன்னா இஸ்லாம், குர்ஆன், இந்த ரசூல்லா எங்களுக்கு கிடைச்சது, இதெல்லாம் பெரிய நியமத்தே. மறைமுகமான நியமத்துன்னு சொன்னால் என்னது? மறைமுகமான நியமத்துன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் மறைச்சி வச்சிக்கிறது, அதுக்கு உடனே தண்டிக்காமிக்கிறது. அப்படி என்னது அது? அதே மாதிரி எங்களோட உடல் உறுப்புக்குள்ளே உள்ள சில அவயவங்களுக்குள்ளே இருக்கிற அற்புதங்கள், உடம்புக்குள்ளே எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் வச்சுக்கிறான். கிட்னி, உடலில் இருக்கிற ஹார்ட், இதெல்லாம் அல்லாட பெரிய நியமத்தை. இந்த நியமத்துக்கள் எல்லாம் மறைச்சி எங்களுக்கு அதன் மூலமாக எங்களுக்கு நிம்மதியாக சுவாசிக்கிறதுக்கு, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எல்லாம் தந்திக்கிறானே. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் பார்க்கலையா? இதெல்லாம் இவ்வளோ நியமத்துக்களை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் நாங்கள் வச்சுக்கிறோமே கேட்டு சொல்கிறான். வமினன் நாஸ், மனிதர்களில் சிலர் மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைர் இல்ம், அல்லாட விஷயத்தில் அறிவில்லாமல் விதண்டாவாதம் செய்கிறாங்க. அவங்களுக்கு வலா ஹுதன் வலா கிதாபி முனீர், அவங்களுக்கு ஒளியூட்டக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய வேதமோ நேர்வழியோ அவங்களுக்கு இல்லை. அவங்க சும்மா என்ன செய்கிறாங்க? விதண்டாவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பற்றி தெரியாங்க, அல்லாவே கடவுளே இல்லை, இறைவனே இல்லைன்னு நாஸ்திகம் பேசி கொண்டிருக்கிறாங்க. இவனுடைய அத்தாட்சிகள் இவ்வளோ பெரிய இவைகள் இருந்தும் அதை அவங்க என்ன செய்கிறாங்க? கண்டுகொள்ளாமிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். வைதா கீலலகும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறக்கிய அந்த அல் குர்ஆனை வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னால் காலு சொல்லுவாங்க, பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களோட மூதாதையர்கள் கொண்டு வந்தது தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காஃபிர்களை தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு எங்களோட முஸ்லீம்களே சொல்கிறாங்களே, குர்ஆன் இப்படி தான் வருது, ஹதீஸில் இப்படி தான் வருதுன்னு சொன்னால், எங்களோட அப்பம் பாட்டை செஞ்சது, எங்களோட முத்தவள்ளிகள் செஞ்சது, அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். பரம்பரையாக நாங்கள் தர்கா வழிபாட்டு வரோம், பரம்பரையாக நாங்கள் குடியேற்றுறோம், பரம்பரை கந்திரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடே, ரசூல்ல செய்யலை, சஹாபாக்கள் செய்யலை, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லைண்டா எங்களோட மூதாதையர்கள் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது காஃபிர்கள் சொல்கிறது. இன்றைக்கு எங்களோட உங்களே அறியாமல் சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா கேட்குறான், அவ்வளவு கான ஷைத்தானு யதுஊஹும் இலா அதாபி ஸஈர், ஷைத்தான் உங்களை நோவினை தரக்கூடிய அந்த வேதனை நரகத்தின் பக்கம் அழைத்தாலுமா நீங்கள் என்ன செய்வீங்க? மூதாதையர்களை பின்பற்றுவீங்க, ஷைத்தானை பின்பற்றுவீங்க, ஷைத்தாண்ட வழியில் போவீங்க. அல்லாஹ் குர்ஆனை நீங்கள் அல்லாஹ்ட வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க மூதாதையை பின்பற்ற முடியும். சரி, மூதாதையர்கள் ஷைத்தான் வழி கெடுத்தாலுமா? ஷைத்தான் அவங்கள நரகத்துக்கு அழைச்சி கொண்டு போவானே, அந்த வழியை பின்பற்றினாலுமா நீங்கள் அவங்கள பின்பற்ற போகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் கேட்குறான். கேட்டு சொல்கிறான், ஒமன் யுஸ்லிம் வஜ்ஹு இலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் பக்கம் தனது முகத்தை திருப்பி அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, தீனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, வஹுவ முஹ்சின், அவர் தான் நல்ல அமல் செய்யக்கூடியவர், நல்ல அல்லாஹ்வுக்கு நல்ல முறையில் கட்டுப்படக்கூடியவர். ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை அவர் பற்றி பிடித்து கொண்டார். வ இலல்லாஹி ஆகிபத்துல் உமூர், அல்லாஹ்வின் பக்கமே அனைத்து காரியத்துக்குமான முடிவும் இருக்கிறது. அப்போ உண்மையாக நல்ல இறையச்சத்தோட அல்லாஹ்வை மட்டும் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு விசுவாசம் கொண்டு முஸ்லீமாகிட்டார்னா அவருக்கு வெற்றி தான், அவரோட முடிவு நல்லதாக அமையும். ஓமன், அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஓமன் கஃபர, யார் இறைவனை நிராகரித்தாங்க, ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரு, அவனுடைய இறை நிராகரிப்பு உங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டாம் நபியே. ஏன்னா ரசூலுல்லாஹ் நிறைய கவலைப்படுவாங்க. இந்த மக்கத்து காஃபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமிக்கிற நேரம் ரசூல் அல்லாட அந்த மார்க்கத்தை புறக்கணிக்க கூட ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரு, அவங்களுடைய இறை நிராகரிப்பு உங்களை என்ன செய்யக்கூடாது? கவலையில் ஆழ்த்தக்கூடாது. இலைனா மர்ஜிஉஹும், அவங்க என் பக்கம்தான் மீள போகிறாங்க, எங்கள் பக்கம்தான் மீள போகிறாங்க. ஃபனுனப்பிஉஹும் பிமா அமிலு, அவங்க செஞ்சதுக்கான அந்த இதை நாங்கள் உணர்த்துவோம், அந்த செஞ்சதுக்கான கூலியை நாங்கள் தண்டனையை நாங்கள் கொடுப்போம். இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றையெல்லாம் அல்லாஹ் மிக நன்கறிந்தவன்.
அதனால் நபியே அவங்க காஃபிராகி போனாங்கன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. எங்கள்கிட்ட தான் ரிட்டர்ன் திரும்பி வரணும், மௌத்துக்கு பின்னால் எங்கள்கிட்ட தான் வரணும், நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்போம் கவனிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், சும்ம நல்தர்ருஹும் இலா அதாபின் கலீத், கடுமையான தண்டனை வேதனை அவர்களுக்கு நிர்பந்தமாக்குவோம். நாங்கள் மறுமையில் அவங்களுக்கு வேதனை வாஜிப், நிர்பந்தமாக்குவோம், நிர்பந்தப்படுத்துவோம், நாங்கள் கட்டாயப்படுத்தி கொடுப்போம். அதனால் நபியை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுபோல் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைச்சேன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். மக்கா வாசிகள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லலாம், யகூலுன் அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் படைத்தான்னு சொல்லுவாங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமானவர்கள் அறியாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான் பூமியை படைத்தான்னு ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் இவங்க நம்புகிற நிலையில் இல்லை. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், வானம் பூமிகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தேவையற்றவன், என்னது புகழுக்குரியவன் சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அல்லாஹ்ட அத்தாட்சி வல்லமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வலவு அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமும், பூமியில் பூமியில் இருக்கிற மரங்களை எல்லாம் பேனைகளாக மாற்றி, வல் பஹ்ரு யமுத்துஹு, அந்த கடலை என்ன செய்கிற மையாக்கி, அந்த பேனாக்கு மையாக்கி எழுதினாலும் அல்லாஹ் பற்றி, அதுக்கு பின்னால் அந்த கடல் மை முடிஞ்சதுக்கு பின்னால் சபஅத் அபுஹுரின் 7 கடல்களை உடைய மையை எடுத்து எழுதினாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எழுதி முடிக்கலாம். அல்லாஹ்ட வார்த்தைக்கு, அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதி முடிக்கலாம். அவ்வளோ அல்லாஹ்வுடைய வார்த்தை அவ்வளோ விசாலமானது, அற்புதமானது இல்லைங்களா? அதுக்கு யாராலையும் எழுதி முடிச்சு ஏலாது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான். நபிக்கு உணர்த்துறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எடுத்து காட்டுறான். இன்னல்லாஹ அஸீஸுன் அலீம், ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கண்ணியமானவன், ஞானம் மிக்கவன் சொல்லிட்டு சொல்கிறான், மா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா, உங்களை படைச்சதும் உங்களை எழுப்புறதும் ஒரு உயிரை படைக்கிற மாதிரி தான். அல்லாஹ்க்கு ஒரு உசுரை எப்படி படைச்சி மறுமையில் எழுப்பாட்டுறானோ அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் படைச்சி எழுப்பாட்டுறது. அல்லாஹ்க்கு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நாங்கள் நினச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரையாக படைக்கிறது அல்லாஹ் கஷ்டம் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உசுரை படைச்சி எழுப்பாட்டுற மாதிரி தான் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் எனக்கு எழுப்பாட்டுறது. அப்போ சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ வல்லமை மிக்கவன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ சமீஉன் பசீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா செவியேற்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான். அலம் தர, நீங்கள் பார்க்கலையா, அன்னல்லாஹ யூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ யூலிஜுன் நஹார ஃபில் லைல், இரவை பகலுக்குள் நுழைத்தான், பகலை இரவுக்குள் நுழைத்தான். வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரன் எல்லாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திக்கிறான். குல்லு யஜ்ரி இலா அஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றும் அதற்குரிய தவணைப்படியே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. வ அன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்வற்றையெல்லாம் நன்கறிந்தவன். வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ளே ஓட வச்சுக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திக்கிறான். கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாறிச்சு எல்லாம் அழிஞ்சிடும், நாசமாகிடும், தாங்க மாட்டீங்க நீங்கள். அதெல்லாம் உங்களுக்கு அத்தாட்சி அல்லாஹ் வசப்படுத்தி தந்திக்கிறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குற இல்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, தெரியுமா, நிச்சயமாக அவன்தான் உண்மையானவன். وَأَنَّ مَا يَدْعُو مِن دُونِهِ الْبَاطِلُ, அவன் அல்லாதவைகளை யார் வழிகேட ஆனவர்கள் பக்கம் அழைக்கிறார்களோ, وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ, நிச்சயமாக அவன்தான் உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனும் அவன்தான். அப்போ அல்லாதவைகளை நீங்கள் அழைச்சா அது ஹக் இல்லை, அதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அலம் தர, நீங்கள் பார்க்கலையா, அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹர், கடலில் மிதந்து செல்லக்கூடிய கப்பலை நீங்கள் பார்க்கலையா, பிநிஅமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தானே அது மிதந்து போகுது. எப்படி கடலில் ஒரு இரும்பு மிதக்குது, அதை நீங்கள் பார்க்கலையா? இது எவ்வளோ பெரிய அத்தாட்சி. அல்லாஹ் தஆலா எப்படி அதை மிதக்க செய்கிறான். லியுரியக்கும் மின் ஆயாத்தி, உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சியை அல்லாஹ் தஆலா காட்டுறதுக்காகத்தான் அப்படி மிதக்க செய்கிறான்.
கடலில் ஒரு இரும்பு, பெரிய இரும்பு, எத்தனையோ டொன் கணக்கு உள்ள அந்த கப்பல்கள் தண்ணீரை மிதக்குது. ஆனால் நீங்கள் சின்ன ஒரு கம்பியை போட்டால் உள்ளுக்கு போய்த்திருது. அப்போ அந்த அவைகளை நீங்கள் பார்க்கலையா? அல்லாட அத்தாச்சி எப்படி நீங்கள் கவனிக்கலையா? இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிக்குல்லி ஸப்பாரின் ஷக்கூர். இது யாருக்குண்டா? அதிகமாக பொறுமை, அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்று பொறுமையாக்கிறாங்களே அவங்களுக்கும், அல்லாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துகிறாங்களே அவங்களுக்கும் தான் இது விளங்கும். அவங்க தான் என்னது, அவங்களுக்கு தான் இதனுடைய அல்லாவுடைய வல்லமைகள் புரியும். அல்லாவை நிராகரித்து புறக்கணிக்கிறவங்க இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான் வைதா கஷியகும், அந்த கப்பலில் பயணிக்கிற நேரம் அவங்கள மௌஜுன் கல் துலலி, பெரிய நிழலை போல பெரிய அலைகள் அவங்கள வந்து மூடிக்கொண்டால், பெரிய அலை வந்து பெரிய தன்னுடைய மனுஷனோட உயரமான அலைகள் வந்து அவங்கள ராட்சத அலைகள் வந்து அவங்கள மூடிக்கொண்டால், தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாவுக்காக பயந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. யா அல்லா யா அல்லான்னு துவா கேட்குறாங்க. அல்லாஹ்கிட்டே கையேந்துறாங்க. கஷ்டம் வந்துட்டா ஃபலம்மா நஜ்ஜாகும், அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து கரகி கொண்டுட்டான். இலல் பர்ரி ஃபமின்ஹும் முக்தசித், அவர்களில் சிலர் நேர்மையாக நடந்து கொள்கிறாங்க. எப்படி? அப்படி அல்லாஹ் தானே பாதுகாத்தான்ற உணர்வோடு இருக்கிறாங்க. ஆனால் அதிகமானவங்க ஒமாயஜது பி ஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், அப்படி இருந்தும் இந்த அத்தாட்சிகளை கொண்டு அவங்க நன்றி கெட்டவர்களாகவும் என்னது சதி செய்யக்கூடிய சதிகாரர்களாகவும் இருக்கிறாங்க. பூமிக்கு வந்தது பிறகு, கரைக்கு வந்த பிறகு எல்லாம் எங்கட கடவுள் தான், நான் கும்பிட்ட கடவுள் எங்களை பாதுகாத்துச்சு, எங்கட குல தெய்வம் பாதுகாத்துச்சு அப்படின்றான். ஆனால் கடல் கூட இறைவனே, ஒரே இறைவனை பற்றி, குலதெய்வம் அந்த தெய்வம் அந்த கடவுளெல்லாம் சொல்கிறது இல்லை. இறைவனே கடவுளை, இந்த உலகத்தை படைத்தவனே, வானத்தை படைத்தவனே, பூமியை அப்படி தான் சொல்கிறது. அப்படின்னா ஒரே இறைவனை தான் அழைக்கிறது, பியூராக தூய்மையாக அழைக்கிறது. தப்பிச்ச பிறகு இங்கே வந்து அந்த இறைவனை மறுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது நிதர்சனமாக நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா யுஹன் நாஸ், மனிதர்களே. பொதுவாக இந்த யா யுஹன் நாஸ்ன்னு சொன்னால் முஸ்லீம்களை மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தக்கூ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு நடங்க. வஹ்ஷவ் யௌமன், அந்த நாள் மறுமையினால் நீங்கள் பயந்து கொள்ளுங்க. லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதே, எந்த ஒரு தந்தைக்கும் தனது மகனுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதி ஷைஆ, எந்த ஒரு குழந்தைக்கும் தனது தந்தைக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய இயலாது. அப்படி ஒரு நாள் வரும், அந்த நாளை பயந்து கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, தேடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, தூக்கம் முழிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், உங்களோட பிள்ளைக்கு உங்களால் உங்களோட பிள்ளைக்கு எந்த நலவும் உங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளால் எந்த நலவும் கிடைக்காத ஒரு நாள் வரும். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, அது நடந்தே தீரும். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையில், உலக மோகத்தில் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து, தொழுகையை மறந்து, மார்க்கத்தை மறந்து, குர்ஆனை மறந்து, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதை மறந்து, நீங்கள் உலக மோகத்தில் பணம் பணம் பணம், பட்டம் பதவி பொருளாதாரம், மாடா மாளிகைகள், அதுக்கு பின்னாலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை இந்த உலக வாழ்க்கையை ஏமாத்துது, உலக மோகங்கள் உங்களை ஏமாத்துது. வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் குரூர், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இந்த ஒன்றுமே உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும். ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான், உங்களை ஆசை காட்டி உங்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறைய பாவம் செய்கிறீங்க, ஆனால் பாவ மன்னிப்பை ஆதரவு வைக்கிறீங்க. அல்லாஹ்கிட்ட பாவத்தை செஞ்சு கொண்டு பாவ மன்னிப்பை எதிர்பார்க்குறீங்க. நல்லமல் செய்யுங்க, பாவத்துக்கு அல்லாட்ட தௌபா கேளுங்க, ஆனால் நல்லமல் செய்யுங்க. ஆனால் பாவத்தை செஞ்சுக்கிட்டு பாவ மன்னிப்பை எதிர்பார்க்குற மாதிரி தான் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ, இதை கடைசி வசனம், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா, நிச்சயமாக அல்லாஹ்விடம் தான் மறுமை பற்றிய அறிவு இருக்கிறது. மறுமையினால் எப்போ நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மலையை பொழிய வைக்கிற அறிவு அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. வானத்தை பார்த்து, மேகங்களை பார்த்து, வளிமண்டல திணைக்களத்தில் சொல்லுவாங்க, நடக்கலாம், பெய்யலாம், காற்று வீசலாம், புயல் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிவு அல்லாட்டை, அல்லாஹ் நாடினா அல்லாஹ் பொழிய வைப்பான், இல்லாட்டி நிப்பாட்டிடுவான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கருவறைக்குள் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா, அந்த குழந்தை நல்ல உயிரோட பிறக்குமா என்ன, அந்த அறிவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது.
4 மாதத்துக்கு பிறத்தான் நீங்கள் ஸ்கேனில் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் கிட்ட கருவறைக்குள்ள ஒரு அந்த அந்த விந்தணு போனத்தோட அந்த அறிவு யாருக்கும் பார்க்கல. ஸ்கேனில் கூட விளங்காது. அந்த அறிவு அல்லாட்ட தான் உள்ள ஈக்குது. ஒமா ததிரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதன். எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பான்றது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் சொல்லல நாளைக்கு நான் இவ்வளோ தான் சம்பாதிக்க போகிறேன். ஏலா ஒமா ததிரி நப்சுன் பி ஐ அறதின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் அந்த ஆத்மா எங்கே மரணிக்கும் என்பதும் அந்த ஆத்மாவுக்கு தெரியாது. எங்கே மௌத்தாகும், பிறந்தது எங்கன்னு தெரியும், மௌத்தாகிறது எங்கன்னு தெரியாது யாருக்கும். பிறந்த இடத்த எங்களுக்கு சொல்லலாம், இறக்க போகிற இடத்த சொல்லலுமா, அல்லாஹ்க்கு தான் தெரியும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான அறிவு, மறைவான ஞானம். இந்த மறைவான ஞானத்தை எந்த கும்பனாலும் கண்டுபிடிக்கல, எந்த பெரிய ஆளாலும் சொல்ல முடிக்கல. எனவே அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ மறைவான ஞானம் மிக்க அந்த அல்லாவை நீங்கள் நம்பாமல் வணங்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் எங்கே பேத்து கொண்டு இருக்கிறீங்க என்று அல்லாஹ் மக்கத்து காஃபிர்களை பார்த்து இறக்கின வசனம் இதுகளெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்கிறான். இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர். நிச்சயமாக அல்லாஹ் தாலா நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். நீங்கள் இந்த 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 5 விஷயத்தை பற்றிய அறிவும் வேறு யாருக்கும் இல்லை, அல்லாஹ் கிட்ட தான் ஈக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி இந்த சூறாவை வசனத்தை முடிக்கிறான். எனவே இந்த சூரத்துல் லுக்மான் நிறைய அல்லாட வல்லமைகள், அல்லாட தன்மைகளை பற்றி எல்லாம் சொல்கிறதோட லுக்மான்னு சொல்லக்கூடிய அந்த நல்லடியார், இறைவனுடைய அந்த நல்ல மனிதர், அவருடைய அந்த உபதேசத்தையும் அல்லாஹ் தஆலா இடையில சொல்லிட்டு வாரான். அது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு உபதேசமாக சொல்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்குது. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாகவும், பெற்றோர்களை நல்ல முறையில் கவனிக்கக்கூடிய நல்ல மனிதர் அடியார்களாகவும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.